வார்த்தைங்கிறது உன்னதத்திலிருந்து ஒரு வரக்கூடிய பலன்ங்க. எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை மாற்றக்கூடிய பரலோகத்தின் சக்தி. கர்த்தரிடமிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அது ஆசீர்வாதம். ஒரு மனிதன் உங்களை பார்த்து ஒரு நல்ல வார்த்தையை பேசுகிறார் என்றால் அது ஆசீர்வாதம். நல்ல யாரோ ஒரு தேவ மனிதனோ அல்லது யாரோ ஒரு உறவினர்களோ உங்களை நோக்கி ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறாங்கன்னா அது ஆசீர்வாதம். யூத மக்கள் வாழ்க்கையில் இது அதிகமாக விரும்பக்கூடிய காரியம். பேசுகிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 12 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் 13வது வயசில் யூத குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. பெண்ணுன்னா பேட் மிஸ்வான்னு வச்சுருக்காங்க, ஆண்னா பார் மிஸ்வான்னு வைக்கிறாங்க. பார் மிட்ஸ்வா பேட் மிஸ்வான்னு வைக்கிறாங்க. பெரிய ஒரு ஃபங்க்ஷன். 13 வயசு ஆகும்போது அவன் மெச்சூர் ஆகுறாங்க, உலகத்தோடு அவன் மெச்சூர் நிலைக்கு வரான். அதனால தான் வேதத்தில் இயேசுவை குறித்து பேசும்போது 12 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் வரும். அதனால தான் இன்னும் யூத மக்களோட வாழ்க்கையில் 12 வயசுக்கு அப்புறம் தான் மெச்சூருக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. பெரிய ஃபங்க்ஷன் வச்சு இனத்தார் ஜனத்தாரெலாம் கூப்பிட்டு நல்ல உணவு கொடுத்து அந்த இனத்தார் ஜனத்தாருக்கு வாயார வாழ்த்த சொல்லுவாங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருப்ப, உன் பேர் பிரஸ்தாவப்படும், உன் வாழ்க்கை மேன்மையாக இருக்குன்ட்டு அவங்க மனதில் என்னென்ன வார்த்தை இருக்கிறதோ அந்த வார்த்தைகளை அந்த பெண்ணின் மேலேயோ அந்த பையன் மேலேயோ பேச வைப்பாங்க. அதுதான் அவங்க வாழ்க்கையில் இந்த மெச்சூர் நிலையை அடைந்து வெற்றிகரமாக வருவதற்கு ஒரு எம்பவர்மெண்ட் நினைக்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் நல்ல சபைக்கு போகணும், நல்ல வார்த்தைகள் பேசப்படுகிற இடத்துல உட்காந்து கேட்கணும். கேட்கறது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை நான் விசுவாசத்தோடு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நான் ஆமேன்னு சொல்லணும், நான் அங்கீகரிக்கிறேன்னு சொல்லணும், அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லும் பொழுது என் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. அந்த வார்த்தையோட விசுவாசத்தை கலக்கவில்லை என்றால் மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் விசுவாசத்தை கலக்குகிறோம் என்றால், விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணுகிறோம் என்றால் வாழ்க்கையில் முற்போக்கான மாற்றத்தை அந்த வார்த்தைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மரியாள்கிட்ட கேட்குறாங்க பார்த்தீங்களா, இது எப்படி ஆகுன்னு கேட்குறாங்க அந்த அம்மா. நான் கல்யாணம் ஆகலையே, புருஷனை அறியனே, எப்படி ஆகுன்னு சொன்னோடனே அவர் விலைக்கு கொடுக்குறாரு. லூக்கா எடுங்க 31ஆம் வசனம் 1:30. இதோ நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகி தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே என்றால் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உன் இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஒரு அற்புதத்தை பற்றி பேசுகிறாங்க. சொந்தக்காரி மலடியா என்னப்பட்டவ, அவங்க வீட்டுக்காரர் ரொம்ப வயசானவர், அவளுக்கும் சூப்பர் நேச்சுரலாக கற்பந்தரித்து 6 மாதம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிப்பதற்கு இன்னொரு விசுவாசியோட வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறார் என்றால் அதை கேட்கும்போது நமக்கு விசுவாசம் தூண்டி விடப்படுகிறது. அவங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக நமக்கு செய்வாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக ஆரம்பிக்குது. அதனால தான் சொல்கிறாரு, அவளும் கிட்டத்தட்ட ஒன்றா மாதிரி தான். உனக்கு புருஷன் இல்லை, அவருக்கு புருஷன் இருந்தும் இல்லாத மாதிரி. என்ன, வயசானவர், வாய்ப்பே இல்லை. அந்த வாய்ப்பில்லாத நிலையிலையும் அவர் எப்படி நடந்துச்சுன்னா வார்த்தை வந்துச்சு. சகரியாவுக்கு தூபம் காட்டும்போது வார்த்தை வருது, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாங்க என்று வார்த்தை வருது. வார்த்தை விசுவாசிக்கிறாங்க. வார்த்தைங்கிறது உன்னதத்திலிருந்து ஒரு வரக்கூடிய பலன்ங்க. எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை மாற்றக்கூடிய பரலோகத்தின் சக்தி, பரலோகத்தின் ஆற்றல். அப்போ சொல்கிறேன், எப்படி ஆகுன்னு கேட்ட உடனே தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு போட்டிருக்கு. 2 டிரான்ஸ்லேஷன் காமிக்கிறேன். முதல்ல ஆம்பிளிஃபைட் பைபிள் போடுங்க. For with God nothing is ever impossible, and no word from God shall be without power. தேவனுக்கு எந்த ஒரு காரியமும் கூடாத காரியம், முடியாத காரியம் கிடையாது. தேவனிடத்தில் வரக்கூடிய எந்த ஒரு காரியமும் வல்லமை இல்லாமல் இல்லை. No word from God shall be without power,
ஆர் இம்பாசிபிள் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட். தேவனிடத்தில் வரக்கூடிய எந்த வார்த்தையும் வல்லமை இல்லாமல் இல்லை. என்ன வார்த்தை வந்துச்சோ அந்த வார்த்தை நிறைவேற்றக்கூடிய பவர் இல்லாமல் இல்லைல்ல. சொன்னது புரியுதுங்களா? வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தையோடு அது நிறைவேற்றக்கூடிய பவரும் சேர்ந்து வருது. நம்முடைய பார்ட் ஒன்றும் இல்லை. இதில் வார்த்தை வருதுன்னா என்னுடைய வேலை என்ன? அது ரிசீவ் பண்ணணும். எப்படி மரியாள் ரிசீவ் பண்ணாலோ உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள்னு சொன்னால் பார்த்தீங்களா? அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை வார்த்தையோடு இணைந்து வருது. இது ASV, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள். For no word from God shall be void of power. தேவனிடத்தில் வரக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் வல்லமை இல்லாமல் இல்லை. தேவனிடத்தில் ஒரு வார்த்தை வருதா, வல்லமையோடு வருது. எந்த வல்லமையோடு வருது? ஆசீர்வாதத்தின் வல்லமையோடு வருது. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஆசீர்வாதம், an empowerment, ஒரு உன்னதத்தின் பலனோடு வருது. அதனால தான் வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதெல்லாம் பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமை எனக்கு உண்டாகுங்கிற எண்ணத்தோடு பார்க்கணும். ஏதோ ஒரு வசனம் பேசுகிறாரு, வார்த்தை பேசுகிறான்னு பார்க்காம வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் பரலோகத்திலேருந்து பெரிய பொக்கிஷம் வருது, என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உன்னதத்தின் பலன் வருகுதுன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தையை படிக்கிறது, வார்த்தையை கேட்கறது நமக்கு வித்தியாசமான அப்ரோச்சாக இருக்கும்.